அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன். இன்னைக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு காணொளியோட வந்திருக்கேன். ஆம், ஒரு துர்க்க சம்பவம். அதால தான் நான் வந்து பெருசா எதுவும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே வீட்டில் இருக்க மாதிரியே வந்து உட்காந்துட்டேன். ஆம், என்ன விஷயம்னா, சென்ட் ரேச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேமஸான மாடல் ஒருத்தங்க இருந்தாங்க தமிழ்நாட்டில். சமூக ஊடகங்களில் நிறைய பேர் அவங்கள பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் அவங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. நான் தம்ப்நெயில்ல அவங்க ஃபோட்டோஸ் வைக்கிறேன் பாருங்கள். அந்த பொண்ணு தான். அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. எப்படி தற்கொலை பண்ணாங்க அதுக்குள்ளே டீப்பாக நம்ம போவேன்னா, என்னென்ன பயன்படுத்தினாங்க வேணா அது மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் அந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது அந்த விஷயத்தை பயன்படுத்தின்றதுக்காக நான் விட்டுறேன். அந்த முடிவை எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த செய்தி வந்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை ஆரம்ப காலத்தில் சமூக ஊடகத்தில் தான் தெரியும். அவங்களோட இன்டர்வியூஸ் கொஞ்சம் பார்த்தேன். இந்த மாதிரி புரட்சியான ஒரு பெண் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன் ஆசைப்பட்டேன்னா, நம்ம தமிழ் மக்கள் வந்து வெள்ளத்தோலுக்கு அடிமையாக தான் இருக்கோம். அது நம்ம செய்த தப்பு கிடையாது. ஒரு காலத்தில் நல்லெண்ணெயை தோலில் பூசிட்டு வெயிலில் வேலை பார்ப்பாங்களாம். அப்போ தோல் கருகருன்னு இருக்கும். அப்போ நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. ஏன் நொடி வராதுன்னா, அந்த வெயிலோட கதிர் வந்து நம்ம தோலுக்குள்ளே போய் நம்ம உடலை பாதிக்கலாம். ஸோ அதுக்கு நல்லெண்ணெயை பூசி அந்த உடம்பு கருகருன்னு இருக்கும்போது அது பிளாக் பண்ணிடும். சன்னை பிளாக் பண்ணாதான் நமக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய சன் பிளாக் தான் இந்த கருப்பு தோல். ஏன்னா இன்னொன்று நம்ம அந்த பூமியில் பல ஆண்டுகளாக வாழ்கிறோன்றதை நிரூபிக்கிறது இந்த கருப்பு தோல் தான். தெற்காசிய பிராந்தியத்தில் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு தான் இந்த தோல் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு நம்ம மண்ணின் அடையாளமாகவும் இந்த நிறம் இருந்தது. தமிழர்கள் நல்லெண்ணெயை பூசிட்டு வெயிலில் வேலை பார்த்தவர்கள். அப்படி இருந்த மக்கள் வந்து காலப்போக்கில் பலர் வந்து இந்த பூமி செழிப்பாக இருக்கும்போது உள்ளே வராங்க. அதில் வெள்ளத்தோல் கொண்டவர்களும் உள்ளே வராங்க. அவர்கள் வந்து காலப்போக்கில் அதிகார இடங்களில் போகும் பொழுது வெள்ளை ஒரு அழகான நிறமாக மாறுகிறது. வெள்ளையாக இருந்தால் அவர்கள் வந்து பணக்காரர்கள், படித்தவர்கள், நல்ல ஒரு இடத்தில் இருப்பவர்கள், தமிழர்கள் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஸோ நம்ம மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருது. நம்மளுடைய இனத்தின் மீது ஒரு வெறுப்பு வருது. நம்மளுடைய நிறத்தின் மீது அந்த வெறுப்பு சேர்ந்து வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது காலம் கடக்கும் பொழுது தமிழ் திரைப்படங்களில் பொது நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட வெள்ளை சாயம் அந்த பேன் கேக்கை பூசிக்கிட்டு வெள்ளையாக தன்னை காட்டிக்கணும்னு சொல்லி பழைய நடிகர்கள், பழங்காலத்து நடிகர் நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் அதை பூசிட்டு தான் வந்து நடித்தாங்க. உடம்பெல்லாம் கூட ஃபவுண்டேஷனை பூசிட்டு நடித்தவர்கள் தான் அந்த காலத்து நடிகர்கள். அது போக போக இடப்பட்ட காலத்தில் பாரதி ராஜா அவர்களும் பாலு மகேந்திரா அவர்களும் வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து மண் சார்ந்த பெண்களை அதிகபட்சமாக பயன்படுத்தினாங்க. டைரக்டர் மகேந்திரன் அவர்களும் கூட அவர்கள் என்னதான் பயன்படுத்தினாலும் மீண்டும் 90s வந்து திருப்பி பாம்பே நோக்கி போய் திருப்பி வெள்ளத்தோடு உள்ள வந்து ஒரு பஞ்சாபி பெண்ணை தமிழ் பெண்ணாக காட்டுறதும், ஒரு குஜராத்தி பெண்ணை தமிழ் பெண்ணாக காட்டுறதும், அதெல்லாம் போய் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து தமிழ் பெண்ணாக காட்டினது, சென்னை பெண்ணாக காட்டினதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் புரட்சி செய்கிறதுக்கு சாண்ட் ரேச்சல் வந்தாங்க. இந்த ஸ்கின் டோனில் ஒரு பொண்ணு தன்னை அழகாக மெருகேற்றி காட்டுறது வந்து நான் தமிழகத்தில் பெருசாக பார்த்ததில்ல. தமிழகத்தில் பெரும்பாலும் சாரி கட்டிட்டு டார்க் ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா அவங்க அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. தன்னை அழகுலேன்னு அவங்களே நம்ப வச்சுருந்தோம் சொசைட்டி. அதாவது தமிழ்நாட்டில் அப்படி டார்க் ஸ்கின்னோட புரட்சி பண்ண பெண்ணை நான் பார்த்தது இலங்கையில் பார்த்துருக்கேன். இலங்கையில் வந்து அதிசயமாக சிங்கள மக்களே வந்து கருப்பு தோல் கொண்ட பெண்களை அதிகபட்சமாக கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். போஸ்டர்களில் பிரைடல் ஷூட்டுக்கெல்லாம் கருப்பு தோல் கொண்ட பெண்கள் வருவாங்க. அது இலங்கையில் அது ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்து இப்போ கொஞ்சம் மோசமாயிடுச்சு. இலங்கையிலையும் வந்து சிங்கள மக்கள் மத்தியிலையும் வெள்ளத்தோல் வந்து அந்த மோகம் அதிகரிச்சிருச்சு. சவுத் ஏசியா தெற்காசிய பிராந்தியத்திலே அது ரொம்ப அதிகரிச்சிருச்சு. மலேசியா, சிங்கப்பூர்லேயும் நீங்கள் குறிப்பாக சிங்கப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதின்னு சொல்லி ஒரு ஹோஸ்ட் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சாண்ட் ரேச்சலோட அழகுக்கு அவங்க ஈடு கொடுத்து நிற்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். சிங்கப்பூர் ஹோஸ்ட் ஒருத்தங்க தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் அவங்கள அப்படி ரசிப்பேன். அவங்களாம் தான் எனக்கு சின்ன வயசில் ஒரு ஐகான். எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் ஸ்ருதி அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க மலேசியாவில். அந்த அக்காவும் நல்ல டார்க் ஸ்கின், அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அக்கா. ஸோ அவங்க எல்லாரையும் நான் வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்குவேன். இவங்கள வளர்ந்தா இவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம வாழ்ந்தா இவங்கள மாதிரி கம்பீரமாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம கருப்பு தோல் கொண்டவர்களுக்கு இவங்க தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க, ரைட்? அப்போ அந்த மாதிரி பார்த்தேன். முதலாக தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கின் பெண் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து உட்கார்ந்து பேசி நிறைய அரசியல் பேசினாங்க. தமிழ் சினிமாவில் தமிழ் பெண்களுக்கு இடம் இல்லை, வேற்று மொழி பெண்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வேற்று மொழி படங்களில் வந்து தமிழ் பெண்களுக்கு யாருமே இடம் கொடுப்பதில்லை, எங்கேயாவது இருக்காங்களான்னு கேட்டதும் இருக்கட்டும். மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து கருப்பு தோல் கொண்ட பெண்களுக்கு இடம் இல்லை, தமிழ் பெண்களுக்கு இடம் இல்லைன்னு பேசினது புரட்சியாக இருக்கட்டும். சின்ன கடை தொடங்கி பெரிய கடை வரைக்குமே கூட போஸ்டர் பதாகைகளில் வந்து வெள்ளத்தோல் கொண்ட பெண்களையே காட்டி இந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயமாக வச்சிருக்கிறீங்க. மெலனின் ரிச் விமனுக்கு இங்கே வந்து
இடமே இல்லை. மெலனின்றது வந்து நம்ம ஸ்கின், நம்ம தோல் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கான அந்த ரசாயனம் தான் மெலனின்னு சொல்கிறது. அது கருப்பு தோல் கொண்டவர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதை ரிச்சாக வச்சிருக்கக்கூடிய நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இடம் இல்லைன்னு பேசின விஷயமாக இருக்கட்டும், புரட்சி செஞ்ச பெண். அதை பார்த்துட்டு தான் நான் சாண்ட் ரேச்சலுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீ ஒரு புரட்சி பண்ண வந்திருக்கம்மா, ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தங்கமான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. நான் எதிர்பார்த்தேன் புரட்டி போடுவாங்கன்னு. கேப்ரியலா இருக்காங்க. அவங்களும் டார்க் ஸ்கின் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து சுந்தரி நாடகம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன மாற்றம் வந்து இன்னொரு பெண்ணும் வந்து நாடக நடிகையாமா நாங்கள் டிக்டாக் பண்ணி ஒரு டார்க் ஸ்கின் பெண் தான். ஒரு 2 பேர் அப்படி முன்னேறி வந்தாலுமே கூட சாண்ட் ரேச்சல் மாதிரி ஒரு மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு மாடலுக்கு வந்து நமது சமுதாயத்தில் இடமில்லாமல் போயிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு வேதனையாக இருந்தது. தற்கொலைக்கான காரணம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சமீபத்தில் கூட கல்யாணம் நடந்துச்சு. என்ன காரணன்றது எனக்கு 100% தெரியவில்லை. அதனால் நம்ம அதை பற்றி ஆழமாக பேச முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்படுறேன் ஃபினான்ஷியல் பிரச்சனைன்னு, அதாவது பொருளாதார பிரச்சனைன்னு கேள்விப்படுறேன். உண்மையாகவே மற்ற பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருந்தா அந்த பொருளாதார பிரச்சனையும் வந்திருக்காதுன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. வாய்ப்புகள் உண்மையாகவே தமிழ் பெண்களுக்கு கம்மியாக இருக்குது. கருப்பு தோல் கொண்ட பெண்களுக்கு மிகவும் கம்மியாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, வெள்ளையை நீங்கள் கொண்டாடுறீங்க, அதுக்கு ஒரு 1000 கருத்தும் நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே சொல்லிக்கோங்க. வெள்ளை தான் அழகுன்னு சொல்லிக்கோங்க, எதுனாலும் சொல்லிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் எத்தனிக்கல் கிளென்சிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன அழிப்பை செய்துட்டு இருக்கீங்களா? இது வந்து ஒரு இன அழிப்பே. ஏன்னா 1980களில் பொண்ணு பார்க்க போகும்பொழுது 90, 2000 வரைக்குமே கூட பொண்ணு பார்க்கும்போது முதல் க்ரைட்டீரியா வெள்ளைத்தோல் பெண்ணாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ கருப்பு தோல் பெண்களை வந்து எத்தனிக்கல் கிளென்சிங் பண்ணுறீங்களா? கருப்பு நிறத்தை தமிழ் மக்கள்கிட்ட அழிச்சிட்டு வரீங்களா? நாம் ஒரு வேறு இனத்தை நோக்கி போகிறோமா அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே சவுத் அமெரிக்காவில் நடந்துருச்சு. சவுத் அமெரிக்காவில் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவங்க வந்து ஐரோப்பாவிலேருந்து மக்களை இறக்குமதி செய்து அந்த மக்களை பூர்வக்குடியோட உறவில் ஈடுபட வைத்து குடும்பங்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து அவங்க ஆல்மோஸ்ட் 100% இருந்த கருப்பு தோலை வந்து அவங்க 80-90% கொண்டு வந்துட்டாங்க. அழிச்சு 80%-90% வெள்ளைத்தோலை கொண்டு வந்துட்டாங்கன்ற ஒரு வரலாறு இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. எப்போ திருந்த போகிறீங்க? டைரக்டர்ஸ் நீங்களாம் எப்போ திருந்த போகிறீங்க? எப்போ இந்த சமுதாயம் மாறப்போகுது? சாண்ட் ரேச்சல் மாதிரி ஒரு புரட்சியாளர் ஒரு ஆணா பிறந்திருந்தா அப்படி கொண்டாடி இருப்பீங்க. ஒரு வெள்ளத்தோல் கொண்ட ஒரு பெண் வந்து அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமாக பேசியிருந்தா கொண்டாடி இருப்பீங்க. நவோமி கேம்பிள் மாதிரி, நவோமி கேம்பிள்னு போய் செக் பண்ணி பாருங்க, வேர்ல்டில் ஹையஸ்ட் பெய்ட் மாடல் அவங்க. அந்த மாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. டார்க் ஸ்கின் தான், ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவங்க, பின்னணியை கொண்டவங்க, லண்டனில் பிறந்து வளர்ந்தவங்க, சூப்பர் மாடலாக இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்குமே உலகத்தால் கொண்டாடப்படக்கூடியவங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லையா? தமிழ் பெண்களுக்கு நவோமி கேம்பிள் ஆகிறதுக்கான உரிமை இல்லையா? ஏன் மீண்டும் 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 இவர்களை வந்து நீங்கள் ஒழித்து வைக்கிறீங்க? அசிங்கம் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்க. உங்கள் மண், உங்கள் மொழி, உங்கள் மனிதர்களை ஏன் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க? எப்போ நீங்கள் திருந்த போகிறீங்க? இன்னும் எத்தனை பேர் வந்து சாகணும்? இன்னும் எத்தனை பேர் ஆசிட் க்ரீம் எடுத்து பூசணும்? இன்னைக்கு வந்து இது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை பற்றி பேசவும் விட மாட்டீங்க. ஆனால் சமுதாயம் அதால் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை பற்றி பேச யாருமே கிடையாது. ஸோ ரொம்ப மனவேதனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பலருமே அந்த க்ரீமில் கை வைக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க. இதால் நாளைக்கு ஸ்கின் கேன்சர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சாகும் பொழுது இந்த சமுதாயம் கேடுகட்ட ஒரு நிலையில் இருந்தது தான் அதற்கான காரணமாக இருக்க போகுது. ஸோ நம்ம எப்போ ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாறப்போகிறோம்? எப்போ ஒரு பேலன்ஸ்டான சமுதாயமாக இருக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. குறிப்பாக தமிழ் சினிமா, டிஸ்கஸ்டிங் தமிழ் சினிமா, திருந்துங்கடா, தயவு செய்து திருந்துங்க. திரும்ப திரும்ப உங்களோட அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்காக வெள்ளத்தோலை கொண்டு வந்து போர்ட்ரே பண்ணி இன்னைக்கு வந்து கருப்பு பெண்களுக்கு இடமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. கருப்பு மனிதர்களுக்கு இங்கே மீடியாவில் இடம் இல்லாமல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு காலத்தில் நாடக நடிகையாவது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுமா இருந்தாங்க. இப்போ நாடக நடிகைக்கும் பெயிண்ட்டை நல்லா அடித்து வச்சு வெள்ளை பொண்ணாக கூட்டு வந்து அதில் இதுக்கு மேலே வெள்ளை பெயிண்ட் அடித்து மாற்றி விடுறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெரில. மே செயின்ட் ரேச்சல்ஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பவர். ஒரு அழகிய தேவதை வந்து நம்மளை சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டா. அதற்கு இந்த கேடுகட்ட சமுதாயம் தான் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஐ லவ் ஹர். பட் என்னோட லவ் அந்த பொண்ணுட்டு நான் அன்னையிலேருந்தே தெரிவிச்சிருக்கேன். ஸோ ஐ லவ் ஹர். கொஞ்சம் எனக்கு கோவம் வந்துருச்சு, எமோஷனல் ஆகிட்டேன். உங்கள்கிட்டே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சாண்ட் ரேச்சலுக்காக ப்ரே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.